வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். சாதத்துக்கு நம்ம பொரியல் தனியாக குழம்பு தனியாக பண்ணாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் வச்சு அருமையான ஒரு தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்து மேலே அந்த தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் பூண்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/2 தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்கறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, வாசனை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா நிறம் மாறி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 கைப்பிடி அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்து மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பலாக்கொட்டையும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பலாக்கொட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்னா வதக்கணும்னு அவசியமாக அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ 2 நிமிஷம் வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூளோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. இப்போ மிளகாத்தூள் மஞ்சள்தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பலாக்கொட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேகணும், முருங்கைக்காயும் பச்சையாக இருக்கிறதால வேகணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலைனா கூட நீங்கள் இப்போவே சேர்த்து கலந்து விட்டுருக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே சரியாக இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுலாம். இது நமக்கு பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். எடை எடுத்து கலந்து விடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ நான் நடுவில் 2 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். இப்போ பார்க்கும்போது தெரியும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நமக்கு தொக்கு பாருங்கள் நல்லா அருமையாக ரெடியாகி வந்துருச்சு. பலாக்கொட்டையுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் ஒரு பலாக்கொட்டை எடுத்து உங்கள்கிட்ட மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நல்லா கையில் எடுத்தோம்னா மணல் மாதிரி நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். முருங்கைக்காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். அப்படியே தொக்கு மட்டும் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் சுடுசாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் வச்சு இந்த மாதிரி ஒரு தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.